தமிழ் மக்களுக்கு வணக்கம். பொதுவாக அந்த காணொளிகள் போடும் பொழுது ஒரு சப்ஜெக்ட் குறித்தோ இல்லை ஒரு சம்பவம் குறித்தோ பேசும்பொழுது அப்படியே பேசுகிறது வழக்கம். ஆனால் இப்போதெல்லாம் வந்து என்னென்னா, இந்த காணொளிகளை பார்த்துவிட்டு அல்லது இந்த காணொளி துளிகளை பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்ற ஒரு ஒரு வழிமுறையை கொண்டு வருகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த காணொளி இங்கே பாருங்கள். எங்களுக்கு தன்னோட பள்ளி இருக்குது. ஓட்ட போட்டு ரோட்ல உட்கார வச்சுட்டாரு. இது வரைக்கும் வந்து எங்க கோரிய கேட்டியா எப்படி வருவேன்? வித்துட்டு எங்களை தான் வித்துட்டு எப்படி வருவேன்? வர வச்சோம் வர வச்சோம் எங்களுக்கு நல்லது பண்ண வேணும். வெட்டா பாரு, நல்லா வச்சு செஞ்சுட்டேன், நல்லா வச்சு செஞ்சுட்டேன். பார்த்துட்டிங்களா? இது யார் தெரியுமா? நம்முடைய குப்பைகளை, நம்முடைய கழிவுகளை, நாம் வெளிப்படுத்துகின்ற அந்த அசுத்தங்களை எல்லாம் தினம் தினம் இங்கே சுத்தப்படுத்துகின்ற இந்த தூய்மை பணியாளர்கள். இவங்களை தான் நேற்று வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த அரசாங்கம் இப்படி நடத்தி கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் அவர்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதாவது ஒரு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு போராடுவது அப்படின்றது ஒரு மனிதனுடைய தனி மனித உரிமை அப்படின்னு தான் வந்து சட்டமே நமக்கு வழங்குகிறது. அப்படிப்பட்ட அந்த உரிமையே வந்து பறிக்கப்படுகிறது. அப்போ தேடி தேடி போராடுறாங்க. தேடி தேடி போராடுறாங்கன்னா, இந்த இடத்துல போராடினா காவல்துறை அனுமதிக்காது, சரி வேறு இடத்துல போய் போராடுவோம். அங்கே போராடினாலும் காவல்துறை அனுமதிக்காது, சரி இன்னொரு இடத்துல போராடுவோம், இப்படின்னு போராடுறாங்க. இதன் உச்சக்கட்டமாக பார்த்தீங்கன்னாக்க தலைமை செயலகத்தை நாம் முற்றுகையிடுவோம், அவங்கள்ட்டே போய் நியாயத்தை கேட்போம் அப்படின்னு வரக்கூடிய இந்த தாய்மார்கள் தான். இவர்கள் ஏன் தாய்மார்கள்னு சொல்கிறோம் தெரியுமா? இவங்க ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பாருங்களேன். உங்களுடைய தாயாரையும் என்னுடைய தாயாரையும் அதில் பார்க்க முடியும். ஏன்னா அவர்கள்தான் நமக்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த சமூகத்திற்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை இவ்வளவு மோசமாக நடத்தக்கூடிய ஒரு சமூகத்தை என்னன்னு சொல்கிறது? நீங்கள் அரசாங்கத்தை விட்டுருங்க, அரசாங்கம் எங்களுக்கு செய்யுது, செய்யாமல் போகுது. ஒரு சமூகமாக நாம் வெற்றி தலைகுனிய வேண்டாமா? அவங்க கேட்குறாங்க பாருங்க கேள்வி. உன்னையெல்லாம் நம்பி ஓட்டு போட்டோமே, எங்களை கொண்டு வந்து இந்த ரோட்டில் நிறுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபுவை நம்பியோ, இந்த பேட்டரவுடி சேகர்பாபுவை நம்பியோ, இல்லை அந்த உதவாநிதியை நம்பியோ, ஸ்டாலினை நம்பியோ இவர்கள் வாக்கு செலுத்தி இருக்கலாம். ஆனால் இவர்கள் அள்ளுவதெல்லாம் நம்முடைய குப்பைகளே, நம்முடைய கழிவுகளே. அப்படின்னும் பொழுது அவர்களுக்கெல்லாம் இவனுங்களுக்கெல்லாம் என்ன பெரிய அப்படியே நன்றி விசுவாசம் இருக்க போகிறதா? ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. கருணாநிதி குடும்பத்துலேயும் வந்தவனும் கருணாநிதிக்கு காவடி தூக்குறவனுக்கும் எந்த காலத்தில் நன்றி விசுவாசம் இருக்க போகிறது? அதனால் அது 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 விஷயம் கிடையாது. ஆனால் நமக்கு இருக்கணும்ல, நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. இந்த அளவுக்கு ஒரு அராஜக போக்குடன் அவர்கள் கையாளப்படுகிறார்கள் அப்படின்றத 100 நாட்களுக்கும் மேலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. இதையெல்லாம் பார்த்து கொண்டு நம்ம அமைதி காக்க வேண்டுமா? அவங்க கேட்குறாங்க பாருங்க, சோறு தானே தின்ற, நீ சோறு தின்றவன் வார்த்தையை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை குப்பைகளையும் அள்ளக்கூடியவர்கள் உன்னை பார்த்து கேட்கிறார்கள், சோறு தானே தின்ற நீ.
உன்னை விட ஒரு பெரிய குப்பை இருக்க முடியாது அப்படின்றதானே இது ஊர்ஜிதப்படுத்துது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், உன்னை போன்ற குப்பைகளையும் அகற்றுவதற்கு இவர்கள் போன்றவர்கள் தான் வரப்போகிறார்கள். இங்கிருந்து தான் ஆரம்பம். உன்னுடைய வீழ்ச்சி இங்கிருந்து தான் ஆரம்பமாக போகிறது. ஏன்னா உன்னுடைய ஆட்சி, உன்னுடைய அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள், இதை எதையும் நீ வந்து நடைமுறைப்படுத்தலை அப்படின்றதை விட நீ சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நீ வந்து உண்மையாக்கணும், அதை நிறைவேற்றணும் அப்படின்ற எந்த முயற்சியும் நீ மேற்கொள்ளலை. ஆனால் மாறாக நீங்கள் அப்படியே பாருங்கள், இதை ஒரு புறம் வச்சுட்டு இந்த நபர்களுடைய வாக்குகளை பெற்றுதான் இவன் வந்து இன்னைக்கு உச்சாணி கொம்பில் உட்காந்துருக்காப்புல. எங்கே? முதலமைச்சர், துணை முதலமைச்சர். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்கெல்லாம் தனி விமானத்தில் சவுதி அரேபியா, லண்டன், ஸ்பெயின், சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் அப்படின்னு இவங்க மாதிரி பறந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது? இவங்க கொடுத்த வாக்குகள், இவங்கெல்லாம் போட்ட ஓட்டு. இந்த ஓட்டில் இருந்து தான் நீ வந்து இங்கே முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் உன் குடும்பம் வந்து உட்காந்துக்கிட்டு கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு தெரியுமா? ₹1 ₹2 கிடையாது. ஒரு நபர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், இந்த குடும்பத்தை நம்ம அனுமதிச்சிட்டோங்க, இந்த 5 ஆண்டுகள் நம்ம அனுபவிச்சிட்டோம், நம்ம அனுமதிச்சிட்டோம் இந்த குடும்பத்தை கொள்ளையடிப்பதற்கு. எவ்வளவு தூரம் கொள்ளையடிச்சிருக்காங்க? 3 லட்சம் கோடி. அவன் 3 லட்சம் கோடி கொள்ளையடித்து வச்சு உட்காந்துருக்க அவனுக்கு என்ன கவலை இருக்க போகுது? நீ குப்பை அள்ளினா என்ன, அலனா என்ன? இந்த நாட்டில் மக்கள் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? உன்னை வைத்து, உன்னை சென்டிமெண்ட்டை வைத்து, உன்னுடைய எமோஷனை வைத்து அவன் 3 லட்சம் கோடி கொள்ளையடித்து விட்டான். இனியும் உனக்காகவே இருக்க போகிறான் என்றெல்லாம் கதையை விடுத்துக்கொண்டு அவன் குடும்பத்தை அவன் வளப்படுத்த போகிறான். இவ்வளவு கொள்ளையடிச்சது போதாது. அதாவது 3 லட்சம் கோடி திருட்டான்ல, அது போதாதான். இன்னொரு 5 வருஷம் வேணுமா? இன்னொரு 5 வருஷத்தில் இன்னொரு 3 லட்சம் கோடி அடித்து என்னதான்டா பண்ணுவீங்க? இவ்வளவு கொள்ளையடித்து என்ன பண்ணுவீங்க? இந்த குப்பை அள்ளுற பெண்களுக்கும் இந்த இந்த மலத்தை அள்ளக்கூடிய நபர்களுக்கும் அவர்களுடைய உரிமை தொகையை கொடுக்க முடியல. அவங்களுடைய அந்த சம்பளத்தை நீ கட் பண்ணுற. 30,000 33,000 வாங்கியிருந்தாங்கன்னா அது நீ இனிமேல் வந்து 20,000 தான் வாங்கணும்னு சொல்கிற. இதை விட ஒரு மனிதாபிமானமற்ற செயல் இருக்க முடியுமா? இதை அத்தனையும் செய்வது இந்த ஸ்டாலின் அரசாங்கம். நாம் எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நமக்கு நிறைய வேறு ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. நம்ம ஏன் இதை பற்றி கவலைப்படணும்? அவன் வாயை பிளந்து கொண்டு போவோம். நாளைக்கு ஸ்டாலினோ அல்லது ஸ்டாலினுக்கு கூட இருக்கக்கூடிய அல்லக்கைகளோ இவர்கள் வந்து வேறு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு திரைப்பிரபலங்களை எல்லாம் அங்கே அப்படியே மேடையில் ஏற்றிட்டு அந்த பிரபலங்களை எல்லாம் வைத்து இவர்கள் ஒரு விளம்பரம் கொடுத்தால் அதை வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டு நம்ம போவோம். நமக்கு என்ன வந்தது? இங்கே அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் அந்த அடிப்படை வசதிகளை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அல்லது தங்களுடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகின்றது என்று சொல்லக்கூடிய நபர்கள் போராடினால் என்ன, அவர்கள் இருந்தால் என்ன, செத்தால் என்ன என்று நினைக்கக்கூடிய இந்த சமூகம் உருப்படுமா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. என்னுடைய பிரதான கேள்வியும் இதுதான். ₹2.5 கோடி காரில் வரான், கேட்டால் பேரனோடதுன்றான். பேரனுக்கு என்ன வயசுனா 21 வயசு. இப்போ நீங்கள் இந்த பேருந்தில் பார்க்குறீங்களே இந்த பெண்மணிகள், இவங்களுடைய வயசு என்ன இருக்கும்? 32, 33, 34 இந்த வயசு இருக்கும். 34 வயசுலேயும் உன்னுடைய குப்பைகளை அள்ளி கொண்டிருக்கிறார்கள், உன்னுடைய கழிவுகளை அள்ளி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு கொடுக்க வேண்டிய அந்த சம்பளத்தை கூட உன்னால் கொடுக்க முடியல. மாறாக அவனுடைய பேரன், இவர்களுடைய வாக்குகளை பெற்று வந்தவனுடைய பேரன் ₹2.5 கோடி கார், 21 வயசுலேயே வேலைக்கே போகாமல் எந்த உருப்படியான வேலையும் செய்யாமல். இது ஒரு நியாயமான ஒரு சமூகம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதை நீங்கள் சமூக நீதி என்று நீங்கள் வகைப்படுத்த முடியுமா? இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதை எதிர்த்து தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க. மக்கள் வந்து யார் அவர்களுக்கான பிரதிநிதி என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வாக்கு செலுத்தட்டும். யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போட்டோம்.
ஆனால் அதற்கு முன்னர் இந்த பெண்கள் பேசினாங்க இல்லையா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த காணொளியில், இவங்க பேசினதை உள்வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு நிமிடம் கூட சொல்ல மாட்டேன், அவ்வளோ கூட வேண்டாம், 10 நொடிகள் இவங்க பேசுனதை உள்வாங்கிக்கோங்க. இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். இவன் எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்றதை பாருங்கள். இதே சேகர் பாபு எப்படி பேசுகிறான்றதை பாருங்கள். அந்த கோவிலில் வரான், விவிஐபி என்ட்ரன்ஸில் வரான். நீங்கள்லாம் போவீங்க சார், நாங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னா கற்று 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 எனக்கு என்ன அப்படின்ட்டு போகிறான். அதே கோவிலை சுரண்டி தின்கிறான் அவன், ஒரு பேட்டை ரவுடி, அவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கான். ஆனால் இவனை அமைச்சராக உலாவுவதற்கு நம்ம அனுமதிக்கிறோம், இதே சமுதாயத்தில் அனுமதிக்கிறோம். இதே சமுதாயம், எந்த சமுதாயம் நம்முடைய குப்பைகளையும் நம்முடைய மலத்தையும் நம்முடைய கழிவுகளையும் அள்ளக்கூடியவர்களை எவ்வளவு கேவலமாக நடத்துகிறதோ, அதே சமுதாயத்தில் ஒரு திருட்டு பைய, ஒரு அயோக்கிய பைய, ஒரு பேட்டை ரவுடி இப்படி பேசிட்டு போகிறத நம்ம அனுமதிக்கிறோம். அப்படின்னா வெக்கி தலைகுனிய வேண்டியது யார்? நாம தான். இதற்கான இடத்தை நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதனால் நாம் வெட்கி தலைகுனிய வேண்டும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த கும்பலை இதற்கு மேலும் நாம் ஆதரிக்கப் போகிறோம் என்றால் பிரச்சனை இந்த கும்பலிடம் அல்ல, இந்த பிரச்சனை நம்மிடம்தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.